அனைவருக்கும் வணக்கம். எஸ்எம் சித்த மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் செம்மலர் பேசுகிறேன். ஒவ்வொரு மனிதரோட அதிகபட்ச ஆசை நோய் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுவோம். மருத்துவராய நாங்கள் வந்த நோயை சரி பண்ணுறதுக்காக மருந்துகள் கொடுக்குறோம். ஆனால் எல்லாரோட ஆசை என்னென்னா நோய் இல்லாமல் வாழ முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுக்கு நம்ம சின்ன சின்ன முறைகளை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போகும். அதை பற்றி சொல்கிறது தான் ஹைஜீன் சொல்கிறது நோயில்லா நெறி. அதாவது ஹைஜீன்னா சுத்தம் சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. அதுவும் உண்மைதான். அதுக்கு கரெக்டான பதில் நம்ம நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு என்னென்ன கடைபிடிக்கணும்னு சொல்கிறோம். எங்கள் சித்த மருத்துவத்தில் அதை ரெண்டாக சொல்கிறாங்க. நித்திய ஒழுக்கம், கால ஒழுக்கம். நித்திய ஒழுக்கம்னா ஒவ்வொரு நாள், அதாவது இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து மறுநாள் காலையில் எந்திரிக்கிற வரைக்கும் உள்ள நம்ம செய்ய வேண்டிய நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் தான் நித்திய ஒழுக்கம். உதாரணமாக நான் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சோன்னு எந்த பொருட்களை முதல்ல பார்க்கணும், அப்புறம் பல்லு விளக்கணும், நம்ம எந்த ஆசனத்தில் உட்காந்து பல்லு விளக்கணும், எந்த பொருளை வச்சு பல்லு விளக்கணும், அதே மாதிரி பல்லு விளக்குறதுக்கு அப்புறம் எத்தனை தடவை வாய் கொப்பளிக்கிறது. உதாரணமாக பல்லு விளக்குறதுக்கு அப்புறம் 12 முறை வாய் கொப்பளிக்கணும். எந்த ஒரு உணவு உட்கொண்டதுக்கு அப்புறம் 14 முறை வாய் கொப்பளிக்கணும். இதை மட்டுமே நம்ம ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தோம்னா நம்ம பற்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க தேவையில்லை. இதே மாதிரி ஒவ்வொரு நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து நம்ம பானம், அதாவது நம்ம குடிக்கிற தண்ணீர், பானங்கள், இருந்து தாம்பூலம், அது நிறைய பேர் தாம்பூலம் போடுறாங்க. அந்த தாம்பூலத்துலேருந்து நம்ம உறங்குறது, எதில் நம்ம படுத்து தூங்க நமக்கு எந்த நோய் வராதுன்னு சொல்லி ஒவ்வொரு இதை பற்றியுமே நம்ம சொல்கிறது தான் நித்திய ஒழுக்கம். கால ஒழுக்கம்னு சொல்கிறது நம்மளுடைய பருவங்களை 6ஆக பிரிக்கிறாங்க. கார்காலம், கூதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில், முதுவேனின்னு சொல்லி நம்ம 6ஆக பிரிக்கிறோம். இந்த காலங்களுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன உணவுகளை எடுத்துக்கணும், நம்ம என்ன குளியல் பொடி யூஸ் பண்ணணும், எப்படி நம்மளோட உடம்பை பாதுகாக்கணும்னு சொல்கிறது தான் கால ஒழுக்கம். இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கடைபிடித்து வந்தாலே நம்ம நோய் இல்லாமல் வாழலாம். நித்திய ஒழுக்கங்களை கடைபிடிச்சிட்டு தினமும் கடைபிடிச்சிட்டு வந்தாலே என்னால் கடைபிடிக்க முடியுமா, நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கண்டிப்பாக எல்லாராலையும் அந்த புக்கில் சொல்லியிருக்கிறபடி கடைபிடிக்க முடியாது. ஆனால் அதை சொல்லியிருக்கிற ஒரு 10% கடைபிடிச்சாலே நம்ம நோய் இல்லாமல் கடைசி வரைக்குமே நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். நன்றி.